இன்னைக்கு உணவே மருந்து செக்மெண்ட்ல கற்பகவல்லி வந்திருக்காங்க. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். நீங்க நியூட்ரிஷன் படிச்சப்போ உங்களுக்கு நிறைய சேலஞ்சிங்கா நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய இது கொடுக்குறேன். பியூட்டிஃபுல்லா ஒரு கலர்ஃபுல்லா ஒரு ட்ரிங்க் வச்சிருக்கீங்க. யா, உன்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஒரு பிங்க் பியூட்டி. ஓகே, இதுக்கு பிங்க் பியூட்டின்னு பேர் கொடுத்துருக்கேன். இதுல வந்து மெயின் காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட், அடுத்தோட கோகோனட், ஓகே, அதோட ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூ நட்ஸு, அதோட சிறுதானியத்தில் சாமை அரிசி. ஓகே, சாமி அரிசியை வறுத்துட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வச்சுட்டு சேர்த்துருக்கேன். குக் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தேன் போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து நாட்டு சக்கரை ஸ்வீட்னஸ் வேணுங்கிறப்ப அதை போட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து பிடிச்சா போட்டுக்க மாட்டேன். ஓகே, ரைட். ஸோ இதில் ஒன்று சொல்லிடுறேன். இதை வடிகட்டிய பிறகு அந்த பல்ப் ஐ நெவர் வேஸ்ட் இட். அதை வந்து சப்பாத்தி டோவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஃபைன். ஸோ அந்த ஃபைபர் வந்து வேஸ்ட் ஆகலை. ரைட், ஓகே. ஸோ பொதுவாக எனக்கு தெரிஞ்ச யாருக்குமே ஜூஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஃப்ரூட்டாவோ இல்லை ஒரு வெஜிடபிளாவோ சாப்பிட்றதே வந்து ஒரு நல்ல விஷயமாச்சு அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். பட் ஆனால் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இமீடியட்டாக போய் பாடியில் ஈஸி அப்சார்ப்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதில் இருக்கிற அந்த சுகர் கண்டென்ட், அதாவது நீங்கள் ஆட் பண்ணுற, இப்போ மேம் சொன்ன தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அதை பற்றி சொல்லலை, அந்த வெஜிடபிள்லேயே அந்த ஃப்ரூட்லேயே இருக்கிற சுகர், ஸோ அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. ஏன்னா ஃபைபரை நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம், கிரைண்ட் பண்ணிடுறோம். அப்படிங்கும் போது ஸோ பெனிஃபிட் இதில் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பீட்ரூட் அப்படின்னாலே லோடட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எவ்ரிடே குடிக்கிறாங்க பீட்ரூட் ஜூஸ் இல்லைங்களா? ஸோ ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இன்னொரு மேஜராக அட்வான்டேஜ் நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட். ஸோ அதில் பீட்ரூட்டில் இருக்கிற அயன் கண்டென்ட் எல்லா டீனேஜர்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பியூபர்ட்டிக்கு அப்புறம் எவ்ரிடே கூட பீட்ரூட் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்பெஷலி ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் சூப், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ரெசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கோகோனட் இருக்குது, எல்லா நட்ஸும் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது, அண்ட் ஆல்சோ மில்லட்டும் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீல்னு சொல்லுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கேலரி டென்ஸ், அதாவது நட்ஸில் வந்து கேலரிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இதை நீங்கள் நடுவில் பிரேக்கில், அதாவது லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் அந்த மாதிரி டைமில் எடுத்தீங்கன்னா உங்களோட ஒரு நாள் கேலரி ரொம்ப ஷூட் அப் ஆகிடும். ஏன்னா இதில் எல்லாமே கேலரி ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுல. பீட்ரூட்டே வந்து ஒரு கேலரி ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் தான். ஏன்னா அதில் அது ஆக்சுவலி ஒரு ரூட் இல்லைங்களா? ரூட்டான ஒரு வெஜிடபிள் தான். சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப கேலரிஸ் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேலரிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாளைக்கான கேலரிஸை மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட்வான்டேஜ் குட் ஃபேட்ஸ், அதாவது கோகோனட்லேருந்து நட்ஸ்லேருந்து கிடைக்கிற குட் ஃபேட்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கிது. அண்ட் உங்கள் சுகர் லெவலை ஸ்டேபிள் பண்ணிடும். ஸோ நீங்கள் பீட்ரூட்டை கிரைண்டே பண்ணிட்டாலும் இதில் இருக்கிற நட்ஸில் இருக்கிற அந்த குட் ஃபேட்ஸ் வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் வே இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு கம்ப்ளீட் மீல் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதான் மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னா அயன் கண்டென்ட் அண்ட் டெஃபினட்டாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம க்ளோயிங் ஸ்கின் வேணும்னா அப்பப்போ இது மாதிரி குடிக்கலாம். So there are some teenagers, அவங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. காலையில் லேட்டாக எழுந்திருப்பாங்க, அவசர அவசரமாக ஓடுவாங்க. அவங்க அம்மா எல்லாம் வந்து ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க சும்மா ஒரு பாலோ ஒரு ஜூஸோ கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் அவங்களுக்கு வேறு ஒன்றுமே சாப்பிட்றது கிடையாது. அதனால வந்து பசிக்காமல் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் என்ன சொல்லணும்னா, இப்போ கமர்ஷியலாக நிறைய பவுடர்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி பவுடர்ஸை ரெகுலராக குடிக்கிறதுக்கு இது பெட்டர்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் அதை டீஹைட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பவுடர்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அதில் எந்த நியூட்ரியன்ஸுமே கிடைக்கிறது இல்லை. அது வந்து அதோட ப்ராசஸே எப்படின்னா அதை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணி அதுக்கப்புறம் டீஹைட்ரேட் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சா நியூட்ரியன்ட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குற நம்ம வந்து இவ்வளோ ப்ராசஸிங் பண்ணி வர பவுடர்ஸ் வந்து எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையோ இல்லை டிஃப்ரெண்ட் ஜூஸ் பவுடர்ஸ் எல்லாம் நிறையா கமர்ஷியல்ஸாக கிடைக்கிறது. அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் அப் பண்ணுறது இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே தான். டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். டிஸ்அட்வான்டேஜ்னு இல்லை,
பிசிஓடி இருக்கிறவங்க, அப்புறம் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஹை சுகர், அதாவது அகெயின் நான் சுகர் ஆட் பண்ணுறதை பற்றி சொல்லலை, பீட்ரூட் மாதிரி ஒரு ஹை சுகர் இருக்கிற வெஜிடபிளை ஜூஸ் ஃபார்மில் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளட் சுகர் லெவல் ரொம்ப ஸ்பைக் ஆகும். இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் கண்டிப்பாக பாடியில் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களோ இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி ஜூஸாக கம்பல்சரியாக வேண்டாம். அது எவ்வளோ என்ன மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணாலும் எடுத்துக்க வேண்டாங்கிறது ஒரு சஜஷன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் எல்லாமே இஸ் ஓகே அப்படிங்கும் போது இந்த மாதிரி எப்போவாது எடுத்துக்கலாம். பட் நியூட்ரியன்ட் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. தட்ஸ் ஒன் அட்வான்டேஜ். பீட்ரூட் பதிலா இதே காம்பினேஷன்ல கேரட் போட்டு பண்ணுவேன், அது ஓகேயா? அதான் மேம். ஸோ அகேன் கேரட் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கேரட்லேயும் சுகர் ஜாஸ்தி, பீட்ரூட்லேயும் சுகர் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் கேரட் பீட்ரூட் எல்லாமே சூப்பாக ரெகுலராக கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொரியல் ஃபார்மில், சூப் ஃபார்மில், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃபார்மில் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. ஜூஸாக பண்ணிட்டோம்னா அது சுகர் தான் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், எப்போவுமே அயன் பற்றி பேசுகிறோம். அயன் பற்றி பேசும்போது அதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதது இல்லை, வைட்டமின் சி இருக்கணும், ரைட்? ஸோ அந்த அப்சார்ப்ஷன் இருக்கணும். வைட்டமின் சி இருந்தால் தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ பொதுவாக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மின்ட் அண்ட் லெமன் இது ரெண்டுமே மேண்டேட்ரி. அது இல்லைன்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுல பெருசாக அட்வான்டேஜே இல்லை. அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது பெருசாக நடக்காது. ஸோ பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லெமன் அண்ட் மின்ட் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். இது கூட ஒரு சாலட் சாப்பிட்டா நான் இந்த ரெசிபிக்காக நான் சொல்றேன். பட் ஒரு குட் திங் என்ன அப்படின்னா அந்த பல்ப்பை வேஸ்ட் பண்ணாம அதுல மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இஸ் a good thing. பட் ரெகுலரா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, எல்லாமே நம்ம அப்படிதான் சொல்றோம். அக்கேஷனலி யூ கேன் டேக், விதவிதமா எடுத்துக்கோங்க. சேம் திங் ரிப்பீட் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து சாப்பிட்டா 100 ml தான் குடிப்போம். அதுவும் சிப் பை சிப் மெதுவாக தான் ரசிச்சு தான் குடிப்பேன். ஓகேங்களா? அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி ஏஜிங்கு, அந்த மாதிரி ஸ்கின் க்ளோயிங்க்கு, அதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்ஸ் a lot கற்பகவல்லி ஃபார் கமிங் டு த ஷோ. நான் நிறைய விதவிதமாக வித்தியாசமாக பண்ணி உங்களை ஷாக் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம். தேங்க்யூ. எப்போதும் போல உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, வெந்தய ஊத்தப்பம் செஞ்சப்போ அதில் எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். வெந்தய ஊத்தப்பத்துக்கான இன்க்ரீடியன்ஸை எத்தனை மணி நேரம் ஊற வைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கான பதிலை நீங்கள் எப்போதும் போல் உங்கள் ஃபோனில் இருந்தே வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாங்க. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு உங்கள் ஃபோனில் இருந்து உங்களுக்கு இந்த பதிலையும் அதோட உங்களுடைய முழு முகவரியும் உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே அனுப்புங்க. சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தர் நான் எழுதிய சமையல் புத்தகங்களை பரிசாக வழங்கியிருக்கிறார்கள்.